ஏன் நிறுத்திட்டேன்னா என் பேச்சை கவனிக்க மாட்டாங்களே நிறுத்திட்டேன். டீ வீடியோ அந்த வியாபாரம்லாம் அப்படி அந்த பக்கமாக ஒரு கடையை போடுங்க. நல்ல பனி, இந்த பனிக்கடையில் உங்கள் பனியெல்லாம் விட்டுட்டு எங்கள் பனியை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவே. ஆமாம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இப்படியே ஒரு 5-6 மணி நேரம் விடிகிற வரைக்கும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக அப்படி எப்பொழுதுமே இளமை மாறாமல் அழகு குன்றாமல் விளங்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகர் தான். அழகுனா எப்படிப்பட்ட அழகு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவிடைமருதூர் வீதி அழகு, திருவண்ணாமலை தீபமழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோலழகு, பெண்ணுக்கு கூந்தலழகு, யானைக்கு தந்தம் அழகு, மயிலுக்கு தோகை அழகு. ஆனால் முருகப்பெருமானோ உச்சி முதல் பாதம் வரை அழகோ அழகு. இந்த அழகு அழகா இருந்தா எப்படி இந்த அழகுக்கு கொஞ்சம் அலங்காரப்படுத்துவோமேன்றதுனால தான் கந்தர் அலங்காரம் அப்படின்ற ஒரு நூலையே நமக்கு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட அழகனை வணங்கினால் பார்த்தால் மட்டும் அந்த அழகு நமக்கு கிடைக்கின்றது மட்டும் அதோட நிறுத்தலை. முருகனை யாரெல்லாம் வணங்குறோமோ, அந்த அழகனை யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையையும் ரொம்ப அழகாக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அழகன்னா முருகன் மட்டும்தான். ஆக அப்பேற்பட்ட முருகனுக்காக தான் இன்று காவல். கலியுகத்தினுடைய கடவுள் கந்த பெருமான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலுக்கு எதிர் வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோம், எந்தூரானை வணங்கணும் அப்படின்ற தேவையே இல்லை. தேவையெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா மொத்தமாக அங்கேயே வாங்கிக்கலாம். வேறு எங்கெங்கேயும் போகணுன்னு அவசியமே இல்லை. அப்படி மொத்த வியாபாரமாக ஒரே இடத்துல கிடைக்குது. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அப்பேற்பட்ட இறைவன் முருகன் ஆறுமுக கடவுள், அவருக்கே காவல். எங்கள் அப்பா வேண்டிக்கிட்டாங்க என்னன்னு, எனக்கு எங்கள் 7 அன்னைக்கு இருக்கா எரும மாடு மாதிரி இருந்து என்ன புண்ணியா 7 உண்மையா இல்லையானு இல்லை எரும மாடுன்றது உண்மை இல்லை. அண்ணங்க 7 பேர் இருக்காங்க. ஆமாம், அந்த 7 பேர் இருந்தாலும் 7 பேர் இருந்தால் ஆண் பிள்ளையா இருக்காது, பெண் குழந்தை இல்லையேன்னு வருத்தம். நல்ல விஷயம் தானே. பொம்பளை பிள்ளையா வேணான்னு ஒரு கூட்டமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தை பிறக்காதான்னு தவம் இருக்கிற உலகம்லாம் இருக்குது. ஆக குழந்தை வேணும்னு வேண்டனாலே முருகனை தான் வேண்டணும். எல்லாத்தையும் கொடுக்குற வள்ளல் அவருக்கு தான் வள்ளல்னு பேர். வள்ளல் எப்படி வாரி கொடுப்பாங்களோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அப்படியே எடுத்து கொடுக்குறவர் தான் வள்ளல். அதனால தான் வள்ளலை வணங்குவதால் வள்ளியாக நிற்கிறோன்னு என்னமோ. அது கிள்ளி அவர் கொடுக்கணும்ப்பா, அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா பொருள் எல்லாம் குறைஞ்சிரும், அருள் செல்வம் மட்டும்தான் குறையாது. நிறைவான அருளை மட்டும் அழியாத அருள் செல்வத்தை முருகன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பெண் குழந்தை வேணுமேனு முருகனை வேண்டும். முருகன் அருளால் வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழந்தையா கண்டெடுத்து திணைக்காவலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றது அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு தான் நாங்களாம் வந்தோம். இன்னைக்கு முருகனை நாடி எவ்வளோ பேர் எவ்வளவோ வேண்டுதல் வைக்கிறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கையில் வேல் தாங்கி காவடி ஏந்தி, சில பேர் பார்த்தீங்கன்னா பறவை காவடி, வேல் காவடி, ஒவ்வொரு வகையிலும் இந்த உடம்புல அந்த சதையை எடுத்து அது குத்தும் பொழுது அது எவ்வளோ வலிக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வலியெல்லாம் முருகா அரோகரான்னு சொன்னோன்னா எங்கே பறந்து போகும்னே தெரியல. ஏன்னா முருகான்னு அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான துன்பத்தையும் நமக்கு கொடுக்கவே மாட்டார். அரோகரா என்ற சொல்லுக்கே அதுதான் அர்த்தம். சரி, அரோகரான்ற சொல்லி எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்றது அப்புறம் பேசலாம். ஆக அப்பேற்பட்ட இறைவன் முருகன் எந்த தெய்வமுமே தன்னை வருத்தி பக்தி செய்யணும்னு சொல்லலை. ஆனால் நாம ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இதெல்லாம் ஒரு வகையான அன்பு. நாங்கள் இப்படியெல்லாம் எங்களை வருத்தி உங்க மேலே வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்கிறோம் அப்படின்னு நமக்கான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதம் தான் இந்த வேண்டுதல்கள் எல்லாம். அப்பேற்பட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வேலவன், அந்த வேலை ஏந்திய வேலவனை வணங்குவதே என்னாலும் என்னுடைய வேலையாக கொண்டு முருகனை எந்த அளவுக்கு வணங்குறோமோ முருகனுடைய வேலையும் வணங்கணும். ஏன்னா முருகனை வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவனுக்கு முன்பாக அவனுடைய வேலும் அவனுடைய மயிலும் அவனுடைய சேவர் கொடியும் துணையாக நின்று காக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதனால 4:30 வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்தி. வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். மோதிகன்
வந்த குன்றளித்த சக்தி வேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றி வேல், வெற்றி வீரவேல், சுற்றி வந்த பகைவர் நம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்தி வேல், தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்தி வேல், தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல், எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எங்கும் வெற்றி அதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்தி வேல், வெற்றி வேல். சுற்றி வந்த பகைவர் நம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல், வெற்றி வேல், வீரவேல். நன்றி நன்றி. ஞானத்தினுடைய அடையாளம் வேல். வேல் வெல் அப்படின்றதுதான் மருதி வேளாக மாறியது தமிழ்ல. ஆக அப்பேற்பட்டு வேலை ஏந்தியவன் முருகன். இந்த வேல் எதற்காக வழங்கப்பட்டது? இருக்கிற ஆயுதங்கள்லயே தலைமை ஆயுதம் எதுனா வேல் தான். அதனாலதான் இருக்கிறதுலயே சிறந்த ஆயுதமாக வேலாயுதம் விளங்குது. முருகனுடைய வேலாயுதம் ஏதோ வேலாயுதம்னு சாதாரண எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த வேலை வச்சே நூல் இருக்கு, வேல் விருத்தம் இருக்கு, வேல் வகுப்பு இருக்கு, வேல் மாறல் இருக்கு. இதெல்லாம் படிச்சா என்ன கிடைக்கும், இதை நினைச்சா என்ன கிடைக்கும்னு ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கு. பலன் இல்லாமல் அருளாளர்கள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கல. சரி, எது எப்படியோ அன்றாட நடக்கிற அனைத்து வேலைகளையும் நமக்கு மேல இறைவன் ஒருத்தர் கண்காணிச்சுட்டு இருக்கிறாருன்ற எண்ணம் எல்லாருக்குமே வேணும். இந்த தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், கடவுள் பார்க்கிறாருன்ற என்ன வேணும், யாரு பாத்திர போறான்ற என்ன இருக்கக்கூடாது. அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாரு சிவபெருமானுக்காக மலர் பறிக்க போகும் பொழுது அணிந்ததை கமலினின்னு 2 பிள்ளையா பூ பறிக்க வந்திருக்கு. போனது பூ பறிக்கிற வேலையை பார்க்கணும்ல. ஒரு நொடி, ஒரு கன பொழுது அந்த பெண்களை அப்படி பார்த்துட்டாராம். பார்த்துட்டு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. ஆனா இவருக்கு என்ன எண்ணம்னா, இங்கே நடந்தது அவர் பார்க்கவா போறாரு அப்படின்ற எண்ணம். அங்கே நடந்தது மட்டுமில்லை, இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு மேலே ஒரு மூர்த்தி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்றது உண்மை. அதான் பார்த்தாரு, நினச்சிட்டு இருக்கேன் தெரியாதுன்னு. எதை நோக்கி உன்னுடைய கவனம் சிதறியதோ அப்படியே நீ இப்போ பூமியில் வாழ கடவுதுன்னு. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பூமியில் வந்து அந்த 2 பெண்களையும், பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் திருமணம் முடிச்சார். இப்போ பாருங்க, கவனம்லாம் எங்கே இருக்கணும்னு இருக்கு. அந்த வகையில் முருகப்பெருமானுக்காக காவல் சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த வேல் இருக்குல்ல, இந்த வேலு நிறைய இடத்துல நிறைய சாகசம் புரிஞ்சிருக்கு. முருகப்பெருமானுடைய அவதாரம் எதுக்கு முதல் தெரியணும்ல. முருகன் ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கும், சிரித்து கொண்டே அவதரித்தவன் முருகன். அப்பேற்பட்ட முருகன் இந்த பூமியிலே அவதரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அவதாரம்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு பொருள். இந்த உலகத்துல எப்பொழுதுதான் அதர்மம் அதிகமாகுமோ, அநீதி அதிகமாக விளங்குமோ, அநியாயம் நடந்துகிட்டே இருக்குமோ, அப்பொழுதெல்லாம் அதை சரி செய்து அதை தீர்த்து வச்சு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இறைவனுடைய அவதாரம் நடக்கும். அப்படி நடந்த கலியுகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான அவதாரம் தான் முருகப்பெருமானினுடைய அவதாரம். முருகப்பெருமான் அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு அசுர கூட்டத்துக்கு ஒரு தலைவன், சூரபதுமன்னு பேரு. வாங்கின வரம் என்ன? அதுவும் இந்த அசுர தவம் இருக்குல்ல, ரொம்ப கடுமையா இருக்கும். நம்மளாம் தவம் நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் முருகனை கும்பிடுவோம். முருகனை கும்பிட்டு ஏதாவது நமக்கு நல்லது நடக்கலன்னு வைங்களேன், நம்ம செய்யற காரியத்தை மாற்ற மாட்டோம், கடவுளை மாத்திடுவோம். முருகனை கும்பிடுவோம். என்ன நானும் அரோகராங்கிறேன் முருகங்கிறேன், ஒன்றும் நடந்த வாடு இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்களாம், போயிட்டு வந்திருந்து நல்லா இருக்கான் வாழ்க்கை. அதனால நம்ம நாளையிலேருந்து திருப்பதியை கும்பிடுவோம்னு பட்டையை அழிச்சுவிட்டு ராமத்தை போட்டு இங்கேருந்து கோவிந்தா கோவிந்தான்னு கிளம்பிடுறது. அப்புறம் ஒரு வாரத்துக்கு கோவிந்தாவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறமா அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பார்ப்பாங்க, யோசிப்பாங்கப்ப முன்னாடியாவது நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு நிலைமை, என்ன செய்யலாம்? இப்போ ரொம்ப ரொம்ப பிரசித்தியாக யார் எல்லாம் பேசப்படுறாங்கன்னா வாராகி அம்மன். ஆமாம், முன்னாடி இருந்து இருக்கு அந்த தெய்வம். ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல, வாராகிய பெருமையாக பேசுகிறாங்க. அப்படி ஏன்னா படைத்தளபதி ராஜராஜேஸ்வரி அப்படின்ற அன்னையினுடைய படைத்தளபதியாக இருந்தவள் வாராகி. ஆமாம், அது இருக்கட்டும் அந்த கதை. அப்படி வாராகி அம்மனை வணங்குவோன்னு ஒரு மாதம் கும்பிடுறது. ஆமாம், சப்தகன்னியல்ல ஒருத்தி. அப்படி வணங்கும் பொழுது இப்படியே ஒவ்வொரு பொழுதும் நடக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் ஏதாவது மாற்றம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு தெய்வத்தையா தேடி 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 போகிற உலகம் இது இல்லையா? அப்படியெல்லாம் போனால் மட்டும்
நடக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டொலைய புகுதாதே திருவருள் கருணை பிரபையாலே திறமென கதையை அருள்வாயேன்னு அருணகிரியார் பாடுறார். நம்ம செய்கிற செயல்களுக்கெல்லாம் நமது இரு வினைகள் தான் காரணம். ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். பாவம் நம்மளை தெரியாமல் நிறையா செஞ்சுருவோம். இந்த சூரபதமே அங்கேயே நிற்கிறேன், அது ஞாபகத்தில் இருக்கட்டும், அதை மறந்துடுவேன் நான், நீங்கள் ஞாபகப்படுத்திருங்க. பாவங்கிறது தானாக நடந்துடும். புண்ணியம் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு வகையில் நாமளே சேர்க்கணும். பாவம் பண்ணாலும் பிறவி இருக்குது, புண்ணியம் பண்ணாலும் பிறவி இருக்கான். அது என்ன, பாவம் பண்ணால் பிறவி இருக்கிறது நியாயம், ஏதோ ஒன்றா பிறக்கிறோம், நாயோ மனிதனோ இல்லை கழுது ஏதோ குதிரையோ பிறக்கிறோம். ஆனால் புண்ணியம் பண்ணால் ஏன் பிறவி இருக்குது? புண்ணியம் பண்ணால் பிறவி இருக்குன்னா அப்போ என்ன பண்ணாதான் பிறவி இல்லை? பாவம் செய்தாலும் பிறவி உண்டு, புண்ணியம் செய்தாலும் பிறவி உண்டு. புண்ணியம் பண்ணுற ஆள மறுபிறவியில் நல்ல ஒரு அழகான இடத்துல ஒரு பதவி, நல்ல பதவி உயர்வா வசதி வாய்ப்போட பிறக்க வைப்பார் மனிதனாக. இப்போ பார்ப்பார் அந்த நடத்தையெல்லாம். இந்த பதவி செல்வங்கள்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்போ யோசிப்பார், நல்லா இருக்க புண்ணியம் பண்ணுனேன்னு இந்த பிறவியை கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த பிறவி உனக்கு வேணாம், அடுத்த பிறவியில் உன்னை வேறையா படிச்சிடறேன்னு பார்த்து படிச்சு விட்டுருவார். அந்த மாதிரி பாவம் செய்தாலும் பிறவி உண்டு, புண்ணியம் செய்தாலும் பிறவி உண்டு. புண்ணியம் செய்தால் எப்படி செய்யணும்னு இருக்கு, செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு ஒரு விளம்பரம் இருக்குல்ல, அதுதான் கூடாதது. நான் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. நான் இல்லைன்னா அந்த நாடகம் நடந்திருக்குமா? நான் இல்லைன்னா அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திருக்க முடியுமாயா? நான் இல்லாட்டி ஊர் என்ன ஆகுறது? நீ இல்லாட்டி நல்லா தான் இருக்கும் ஊர். இந்த மாதிரி நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமானா செத்தா போனேன் அவ்வளோதான். இது கடையில் நான் அப்படி, நான் இப்படி, நான் அந்த மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த அகங்காரமும் ஆணவமும் பக்திக்கு அழகல்ல அப்படின்றதான் மனிதன் யார், இறைவன் யார் என்பதற்காக சிறுகுடல்பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஒரு கவிதை தொகுப்பே கொடுத்திருக்கார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டுகளிப்பாருக்கு அவனே இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவருக்கு சுற்றமென நெஞ்சிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கற்றவருக்கு கண் கொடுப்பான், நற்றவருக்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். நீரினிலே குளிச்சு வைத்தான், நெருப்பினிலே சூடு வைத்தான், கருப்பினிலும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கண்டுகளிப்பாருக்கு அவனே இறைவன். 16 பாட்டு மொத்தம். கடைசியா பாடுறாரு, சொல்றாரு, தான் பெரிய வீரன் என்று, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திரிபவனை எல்லாம் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் அப்படின்னு முடிகிறேன். என்ன தெரியுது, நான் தான் இப்போ ஒரு திரியிறாலாம் மண்டையில் ஒரு தட்டு தட்டி நான் ஒருத்தர் இங்கே இருக்கேனே அதை உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அழைச்சிட்டு போவன் தான் இறைவன்ற மாதிரி. ஆணவம் புண்ணியம் அப்படின்றத செஞ்சுட்டேன், நான் செய்யலை, இது என்னால் நடந்த காரியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு மேலே திருவருள் அப்படின்ற ஒன்று இருந்து இயக்குது, நான் இயங்குறேன், நான் வெறும் கருவி அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்தாதான் பிறவி அப்படிங்கிறது வராதான். அந்த பிறவியை நிறையா திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்காங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், இத்தனை பிறவி, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானேன்னு இழைச்சு போயிடுச்சான். மாதாவும் உடல் சரித்தான், வெல்வினையன் கால் சரித்தேன், வேதாவும் கை சரித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா, இன்னொரு பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்ப மன வருத்தியெல்லாம் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆணவமே தலை கொண்டு ஆடியவன் யாருன்னா சூரபதுமன். ஆமாம், வந்துட்டேன் சூரபதுமன். இவன் பயங்கரமா தவம்னே, நெருப்பை வளர்த்து நிற்கிறான், பயங்கரமா குளிர்ல நிற்கிறான். கொஞ்ச நேரம் குளிர்ல இருக்க முடியுதா? அசுர தவம் பார்க்க முடியல. சிவபெருமான் இருக்காரே கருணை கடல், எல்லா ஜீவராசிகளையும் இந்த உலகிலே ஒரே கருணையால பார்க்கக்கூடிய விழிகளை கொண்டவன். அவன் பார்த்தாரு, என்னப்பா இவன் இவ்வளோ கடுமையா தவம் பண்றானே, என்னதான் வேணும்னு நேர்ல பிரசனமாய் உனக்கு என்னையா வர வேணும், ஏன் இப்படி மன்றாடுறே, என்ன காரணம்னு கேட்டார். அப்பதான் அவன் வரம் கேட்டான், எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அப்படி மரணம் சம்பவித்தால் உங்களுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர, அப்படி சிவனுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர வேறு எவற்றாலும் இந்த உலகிலே எனக்கு அழிவு நேரிடக்கூடாது, அந்த வரம் வேணும்னார். ஏன்னா அவனுக்கு ஒரு எண்ணம், இது வரைக்கும் சிவனுக்கு நீராக அந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்னு. அதனால் வரத்தை வாங்கினா கைக்கு வரம் கிடச்சிருச்சு, பதவி கிடச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஆணவம். எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு சூரபத்மன் சூரியன்லேருந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறையில் இட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. சூரியனெல்லாம் துணி காய போட விட்டுட்டான். ஆமாம், வாய் பகவானை கூப்பிட்டு வாசல் தெரிக்க விட்டுட்டான்.
ஒவ்வொருத்தனுக்கு ஒரு வேலை. எல்லாரும் தேவலோகத்தில் எப்படி பதவியில் இருந்தாலுங்க, ஒவ்வொருத்தரும் விளக்கமாத்த பிடிச்சி வாச கூட்டினா எப்படி இருக்கும் எல்லாரும் பார்த்தாங்க. அது வரைக்கும் தெய்வத்தோட எண்ணமே வரல. பிரச்சனை நிறையா வந்துருச்சு. இப்போ இறைவனுடைய சிந்தனை வந்துருச்சு. கையில் இருக்கிறதெல்லாம் லாசானா கைலாசன்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து வேண்டினார்கள் கைலாயம்பதியை. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும், நின்னையே நின்பால் நிகருக. நீயே ஒரு குழந்தை அவதரிச்சு இந்த அசுரர்கள் பிடியிலிருந்து எங்களை காக்கணும் அப்படின்னு வேண்டினார்கள். கருணை கடல் கண் விழித்து பார்த்தார். அந்த கண் விழித்த விழிப்பிலிருந்த 6 பெரும் ருத்ர பொறிகள் உருவானது. அந்த 6 பொறிகளும் எப்படி உருவானது அப்படிங்கிறதை கச்சையப்பர் ரொம்ப அழகா பாடுறார். அருவும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனி யாரும் கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தது. இந்த உலகம் உய்ய ஒரு குழந்தை 6 நெருப்பு பொறிகள். நெருப்பே தாங்க முடியல. வாயு பகவான் கொடுத்து பார்த்தாங்க, அவரால் தாங்கல. அக்னினாலேயே தாங்க முடியல. 2 இடத்துல தான் நெருப்பை தாங்க முடியல. ஒன்று கந்தபுராணத்தில், இன்னொன்று ராமாயணத்தில். ராமாயணத்தில் எந்த இடத்துல எங்கன்னு இருக்கு வரட்டும், நாரதர் அவரோட பேசிக்கலாம். ஆக அப்படி நெருப்பை தாங்க முடியாத ஒரு நிலை. அதன் பிறகு அதனால தான் பாட்டே இருக்கு. கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர், மனிதர்களின் சிந்தையூர். கனலிலே கருவாகி புனலிலே உருவாகி சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக தவழ்ந்தான் முருகப்பெருமான். அந்த 6 குழந்தைகளையும் அப்படியே அன்னை ஆதிபராசக்தி அன்பால் ஒருங்கிணைத்தால் அதனால் முருகனுக்கு சண்முகன் பேர் வந்துச்சு. இதுக்குத்தான் முருகன் அவதாரம் பண்ணார். சரி, அவதாரம் பண்ணதே சூரபதமனை அழிக்கத்தானே, ஆனால் அழிக்கலையே. ஏன் இந்த சொல்லுவோம், அம்பாளை வணங்கும். இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டி நாட்டின் பேரரசி, மதுரையை அரசாடு மங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி தடாதக நாச்சியார் சியாமலா தேவி அன்னை மீனாட்சி. காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா, காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா, கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. கனிவுடன் மாட்சியில்லா வாழ்வேன் சேர்ந்திட கனிவுடன் மன்றிலே நின்றாடும் அம்பல வாணருடன், மன்றிலே நின்றாடும் அம்பல வாணருடன் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. அங்கம் ஒரு பாகமாய் அமைந்த என் தாயே, அங்கம் ஒரு பாகமாய் அமைந்த என் தாயே, ஆனந்த மாமலையே தீன்மதுர கனியே, ஆனந்த மாமலையே தீன்மதுர கனியே, மங்கள குங்குமத்தே மகிழ்ந்திடும் அன்னையே, மங்கள குங்குமத்தில் மகிழ்ந்திடும் அன்னையே, மரகத மகிழுருவ தேவியே, மரகத மகிழுருவ தேவியே, தவ திரு காட்சி தந்து ஆட்சி செய்வாய் அம்மா, கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் மாதளம் போது மலர்க்கும் மலை துதிக்கின்ற மின்கொடி, வெண்கொடி குங்குமத்தோகம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே அப்படின்னு பாடின உடனே வானிலை பௌர்ணமி நிலவாக ஜொலித்ததே. எதனால? எல்லாம் அம்பாளினுடைய கருணையால். இருக்கிற தெய்வங்களே ரொம்ப கருணை வடிவானவள் அப்படின்னா அம்பாள் தான், ஆதிபராசக்தி. எல்லாரும் கேட்டதை கொஞ்சம் காலதாமதமாக கொடுப்பாங்க. எப்படி அம்மா நம்ம வீட்டில் ஒரு தோசை சாப்பிட்டு அடுத்த தோசை கேட்கறதுக்குள்ள கொண்டு வந்து தயாராக வச்சுருக்காங்களோ, அது போல் எப்பொழுதுமே நமக்கு என்ன வேணும் அப்படின்றத தயாராக வச்சுருக்கக்கூடிய
தெய்வம் அப்படின்னா தாய் தான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே பெரிய நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே ஸ்நேகவள்ளி அம்மையாராக, காளையார் கோயிலிலே சொர்ணவள்ளி தாயாராக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய்மொழி அம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, காளியாக, நீலியாக, சுழியாக, அங்கையர்கனியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி அன்னை பராசக்தி. இந்த சக்தி இல்லைன்னா நமக்கெல்லாம் சக்தியே கிடையாது. அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட முருகன். அந்த முருகனால், முருகப்பெருமானால் சூரசம்ஹாரம் நடக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வேல் அன்னையிடமிருந்து கொடுக்கப்பட்ட வேல். அந்த வேலுக்கு ஒரு மகிமை, கருணை ஏன் வந்துச்சுன்னா அம்மா கொடுத்த வேல். அது அம்மாவினுடைய ஆயுதம் யாரையும் அவ்வளவு சுலபமாக கருணையின்றி அழிக்காது. அதனாலதான் சூரபதுமனை நோக்கி பாய்ந்த அந்த வேல் நேரா போய் 2 கூரா பிளந்து ஒன்றை மயிலாக மற்றொன்றை சேவர் குடியாக மாற்றி தான் கூட வச்சுட்டு இருக்கார். இப்போ எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லுவோம் தெரியுமா? என்ன பண்ண எல்லாம் தலையெழுத்துங்க. ஒரு விபத்து ஆகி போச்சு, இவ்வளோ சிறு பிள்ளையிலே அவர் இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? எல்லாம் தலையெழுத்து. தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்? நல்லா தான் படித்தாரு, என்னன்னு தெரியல. இப்படி எல்லாமே வாயில் அடிக்கடி நமக்கு வரக்கூடிய வார்த்தை என்னென்னா, தலைவிதி எப்படி அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தலைவிதியை மாற்ற முடியுமா அப்படின்னு இருக்கு. ஆனால் தலைவிதியை மாற்ற முடியும். இதை நான் சொல்லலை, மிகப்பெரிய அருளாளர் இந்த உலகிலே சும்மா இரு சொல்லரங்கான்னு சொல்லி 12 ஆண்டுகளாக கண்மூடி தவம் இருந்து முருகனுடைய திருவருளை உணர்ந்து இந்த உலகிற்கே திருப்புகழ் அப்படின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான அருள் நூலை கொடுத்த அருணகிரியார் சொல்றார். எப்படி தலையெழுத்து மாறும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார், ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். வேற யாரு? நம்ம ஆளு தான். அதுக்கு ஒரு பாடலே உண்டு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன். தலையெழுத்த மாத்தணும்னா முருகனுடைய திருவடியை, அவனுடைய வேலை, அவனுடைய மயிலை இறுக்கமா பற்றிக்கணும். இறுக்கமானா எப்படி? எவ்வளோ நாளும் சோதிப்பார், எவ்வளோ நாளும் துன்பத்தை கொடுப்பாரு. என்ன நீ படுத்தினாலும் சரி, இந்த பிடியை நான் விடவே மாட்டேன்ற வைராகியத்தோடு பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகனுக்காக இன்னைக்கு காவல் முருகா முருகான்னு சொன்னோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் விடிகிற வரைக்கும். ஏன்னா அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காது. மறைகளின் முடிவால் வாக்கால் மனதினால் எழக்கூடாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி, ஆறுமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்த அருளினானேன்னு கச்சியப்பர் பாடுறாரு. மறைகளின் முடிவால் வாக்கால், வேதங்களே முடிஞ்சாலும் அவனுடைய பெருமை சொல்லில் அடங்காதான். அத்தகைய பெருமைக்குரியவன் முருகன். அழகன், குழகன், செந்தில்வடி வேலன், அவருக்கு தான் காவல். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? இடத்துக்கு வந்துடுவோம், அப்பப்போ அங்கேயும் வந்துக்கணும். சிவபெருமான் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கெல்லாம் தெய்வம். எனக்கு யாரு? மாமனாருன்னு. இந்த செய்தி தெரியுமா தெரியாதா? இந்த நாடகம் எதுக்கு வச்சான்றது அப்புறம் சொல்கிறேன். ஆதிபராசக்தி இருக்கால, யார் அது? அந்த அம்மா மாமியார். உங்களுக்கெல்லாம் தெய்வம், எனக்கு தாய், எனக்கு மாமியார். விநாயக பெருமான் யாரு? என்னோட மச்சான் ஐயப்பன், அவர் இன்னொரு மச்சான். ஆமாம், அவரே தான் அப்போ முருகன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எப்படி? அதே தானே, நீங்கள் தான் தெளிவாக சொன்னீங்க. மற்றவங்களை கேட்டால் சித்தப்பாமான இதை தெரியும் அதானே. அதனால முருகன் தான் அவர். இங்கே வந்த நோக்கமே என்ன? முருகன் மீது நான் கொண்ட அளப்பரிய அன்பு, பக்தி, காதல். காதலுக்காக தான் நீங்கள் வந்தேன். இந்த விஷயம் எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரியாது, யாரும் சொல்லி கொடுத்துறாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. ஆமாம், முருகனை விரும்பணும், முருகனை நினைக்கணுனாலே அவனுடைய அருள் வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவனையோ முருகனையோ கும்பிடணும்னா நம்ம நினச்சா கும்பிட முடியாது. இன்னும் நிறைய கோயிலுக்கு நம்மளால் போகவே முடியாமலாம் இருக்கும் தெரியுமா? இந்த கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, போகவே முடியலை, என்னன்னே தெரியலை நினைப்போம். ஏன் போக முடியலைன்னா அது நம்ம காரணம் இல்லை. அவர் நினைக்கணும், அங்கே இருக்கிற ஆள், அங்கே இருக்கிற தெய்வம் நினைக்கணும், நீ என்னைய பார்க்கறதுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், உண்மை உனக்கு அதுக்கான உத்தரவை கொடுக்குறேன்னு தெய்வம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஆக அந்த வகையில் முருகன் மீது அளவு கிடந்து காதல். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2ஆம் மனைவியாக போகிறதுக்கு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராதிங்க. தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் வேறு. தெய்வ யானை என்பவள் கிரியாசக்தி. அன்னை ஆதிபராசக்தியும் முருகனுடைய கையில் இருக்கும் வேலும் ஞானாசக்தி. வள்ளிதான் இச்சாசக்தி. ஞானம்னா அறிவு, கிரியைனா செயல், இச்சைனா ஆசை. ஒரு செயலை செய்யணும்னா ஆசை மட்டும், அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, ஆசையும் வேணும், விரும்பணும் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட இச்சைக்குரிய நாயகியாக முருகனுக்கு விளங்கக்கூடியவன் நானே. அதனால முருகனை சென்றடைய வேண்டும், அவர் மீது கொண்ட காதலை தெரியப்படுத்தி விட்டு அதன் பிறகு தோழிகளை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்,
அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதகை அவள் பார்த்திருந்தாள் பாதகை அவள் பார்த்திருந்தாள் அழகிய மிதிலை நகரின் யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதகை அவள் யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் பருவத்து பெண்கள் தனித்திருந்தாள் பருவத்து பெண்கள் தனித்திருந்தாள் பார்ப்பவர் மனதில் நின்னவரும் இளையவர் என்றால் ஆசை வரும் மூதியவர் என்றால் பாசம் வரும் யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டாள் உள்ளத்தை நன்றாய் தெரிந்து கொண்டாள் இருவர் என்பது மாறிவிடும் இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும் யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் பாதையை அவள் பார்த்திருந்தாள் இதெல்லாம் ஜானகி தேவி காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி நான் இங்கிருந்து முருகருடைய வருகை எப்பொழுது நடக்கும் அவர் எப்பொழுது வந்து என்னை அழைச்சிட்டு போவார்னு காத்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம், இந்த 2 மனைவின்ற பட்சத்தில் ஒரு சாமியார் என்ன பண்ணார், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். எப்படி யாருக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒன்று ஒன்றா சொல்கிறார். சிங்கம் விரட்டுச்சுன்னா பிணம் மாதிரி நடி, புலி விரட்டுச்சுன்னா மரத்து மேலே ஏறு, பாம்பு விரட்டுச்சு அப்படின்னா நேராக ஓடு, யானை விரட்டுச்சுன்னா வளைஞ்சு வளைஞ்சு ஓடு அப்படின்னு ஒன்று ஒன்றா இருந்து தப்பிக்கிற சொல்லியிருக்கார். அப்போ கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்களை மாதிரி ஆளு போல, பொண்டாட்டி விரட்டினா என்னங்க பண்ணுறது? நல்ல கேள்வி தானே. சாமியார் ரொம்ப அப்படியே மனசில் நினச்சி பார்த்துட்டு சொன்னாராம், நானே என் பொண்டாட்டி விரட்டி தான் வந்து இங்கே சாமியாரை உட்காந்துருக்கேன், நீ என்கிட்ட தானே வந்து பொண்டாட்டி விரட்டினா என்ன பண்ணுறதுன்னா நான் எப்படியா பதில் சொல்லுவேனாராம். அதுபோல் மனைவின்ற பட்சத்தில் இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றுமில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வெளிகிடந்த மாற்றம் அவில் புலிகிடந்த தூராயிரும். ஒரு பெண் இல்லாத வீடு புலி வாழ்கிற குகை எப்படி இருக்கும் அதுபோல் இருக்குமா. ஆக அந்த வகையில் பெண் அப்படிங்கிறவள் மிக சிறந்தவள். அதனால தான் முத்தைத்தருன்னு ஆரம்பிக்கும் பொழுது திருப்புகளில் தெய்வ யானையை குறிப்பிட்டார் அருணகிரியார். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபர என போதும் அப்படின்னு. ஆக அப்படியெல்லாம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் முருகை ஏன் அம்பாளுக்காக சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே சரிபாதியை சக்திக்கு கொடுத்துருக்கிறார். ஆக அப்படி சரிபாதியை கொடுத்தவர் இறைவன் ஈசன். அப்பேற்பட்ட ஈசனினுடைய மைந்தனான முருகனை சீக்கிரமாக அடையக்கூடிய காலகட்டம் நெருங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி
உள்ளத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. ராதையே பூங்கோதையே இவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி அந்த மாயனில் ஏழைகள் மயங்குது உலகம். ராதையே போங்கோ அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறாள், சின்ன கண்ணன் அழைக்கிறாள். என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் உள்ளத்துக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் ராமதாஸ், அம்மா வந்திருப்பாங்க. அம்மா ஆசையெல்லாம் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க, சாட்சாத் அந்த முருகப்பெருமான நினைச்சு ஒத்த கால நினைக்கிறாங்க. யாரு வாயில திருப்பே ஒரு கொடுத்த காசு கேட்டா கொடுத்துட்டு போறேன். ஏன் அப்ப பத்திரமா வச்சிருக்க. அதனால ஏன் மாசம் ஆசை கூட சொல்லிட்டு இருக்கேன். ராமதாஸ் எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். பேச கேட்க யூடியூப் கட் பண்ணு பா. முதல்ல அசிங்க அசிங்கமா பேசுறேன். ஆமா சொல்லவா, மாமா கலவையில்தான் உனக்கு எனக்கும் மேரேஜ் எக்கோ ஆயிடுச்சு. நல்லா எனக்கு ஏத்தி வைக்கிறேன். மலையோரம் மயிலே விளையாடு உயிரே விளையாட்ட சொல்லி தந்ததாரு, விளையாட்ட சொல்லி தந்ததாரு. விளையாட்டு
மலையோரத்துல மயில் பாடுமா, குயில் பாடுமா, காக்கா என்ன பண்ணுமா? ஏய் நீ வாய்க்கே உனக்கு எதே உன்னை காதல் பண்ணி நான் கல்யாணம் பண்ணல. எங்கேயா அழகு சிங்கத்தை காணா? கிருஷ்ணா ஆசாரிய மாமா, மாமா நீங்க எங்க நிக்கிறீங்க? ஏய் ராமதாஸ், காலனப்பட்டியைச் சேர்ந்த திம்மையன் அவர்கள் இங்கு தாளம் இசைக்கும் எம்பிகே மருது அவர்களை பாராட்டி ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய காலனப்பட்டியைச் சேர்ந்த திம்மையன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் ஆடல் தாரகை ராதா செல்வி அவர்கள் சார்பிலும் நன்றி, வணக்கம். காசு கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை, திருப்பி கேட்டுறாம என்ன சரக்கடா சாப்பிட்டேன் ஆடாத மனமும்
முன்னாடி வந்தது ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். அம்மா வள்ளியம்மா சொன்னா பார்த்தீங்களா, டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் நம்பி ஏமாந்துடக்கூடாது. நம்பி இங்க வந்தீங்கன்னா அம்மா சொல்லிட்டு பேசணும். ஏ ராம், நீ ஆசை ஈசை வச்சு என் மேல நோக்கிறாத. அவக்குண்டு பாவடை எடுத்துக்கிறோம், ஏமாந்து திரும்புது. அப்படித்தான் இருக்கும். நம்ம கலெக்டர் ஆபீஸே போனாலும் ஒரிஜினலா கேட்கிறாங்க, ஜெராக்ஸா கொண்டு வந்தா கேட்பாங்க. இதுக்கு இருக்கிற மதிப்பு யாருக்கும் தெரியாது. இந்த மனுஷன் மாமா வெக்கத்துல போயிருச்சு. இல்ல இன்னொரு யூனிட்ட காணாமே கலவன் வந்து கலவன் எடுத்து போறாங்க. நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். தோழி ஒருத்தி வர்றா. இதே புதுக்கோட்டை புலாந்தேவி. என்ன பண்ண காத்திருக்காளோ பாவம், ஒரு நல்ல மனுஷனை விரட்டியே விட்டுட்டான். கிச்சனே ஆச்சாரிய காசு காலியா போச்சு. முட்டை கிளம்பி இருக்க இன்னும் வேட்டி விடுவி வாங்கி கிளம்பிட்டாப்புல. தோழி தோழி பாடி கண்டார ஓடி. உன்னை எப்ப தானே அண்ணே நான் எதுவும் பேசலன்னா நான் சும்மா தான் இருக்கேன். எங்க சோறு போட்டானே எங்க எங்கடா ஆளை காணாத. அந்த உட்கார்ந்து இருக்காரு. நான் ஒரு வார்த்தை பேசல, அவ தான் பேசுறா. என்னை ஏதாவது சொன்னீங்கன்னா மந்திரிச்சு விட்டுருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடே என்ன சோறு ஓட்டவர்கிட்டே நம்ம விவரத்தை கேட்போம். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ரெண்டு பேத்துல யாரு பொம்பளை பிள்ளை மணிக்கு இருக்கா? சும்மா சொல்லுங்க, யாருங்க பொம்பளை பிள்ளை மணிக்கு இருக்கா? நன்றி நன்றி நன்றிப்பா. நீ ஒரிஜினல் ரீ, நான் டூப்ளிகேட்டா இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி எம்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். ஏய் அப்படி இல்ல, இது இப்படி ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை மாறுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை வைக்கணும் இதை வைக்கணும். உண்மைதானே? மீசிய திருகாத, உள்ள ஒரு மயிருமில்ல துண்டுவே. ஒரு விஷயம், இந்த பணிக்கெல்லாம் அவர் எவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறாருன்னா ரொம்ப சந்தோஷம். தோழி, நம்ம கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும்டி. நிச்சயமா அம்மாவை கூப்பிட்டு கண்ணுங்கருத்தமா காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும். ஐயோ இவரா? நீ வேணாம், வாங்க நில்லுப்பா, ராஜா வந்துடாத. இல்ல அந்த வண்டி பழைய வண்டி, இன்னும் சாட்டு விட்டு விட்டு அடிக்குது. இல்ல பழைய வண்டிக்கெல்லாம் நீ தான் லாய்க்காவ, நான் செட் ஆக மாட்டேன். பச்சை பச்சை துண்டுக்காரு ஒரு சைஸா பார்த்துட்டு போறாரு. என்ன என்னடி வேணா ராதா, எனக்கு கல்யாணமே பண்ண வேணான்ற முடிவுக்கு வந்துட்டு. வேணாண்டி வேணாம், கல்யாணம் பண்ணா நாசம் பத்து போறவங்க சாகம் தொட்டிக்கு ஒரே புருஷன்கிட்டே இருக்கணும்ன்றாங்க. நான் இந்த மாதிரி பாடத்தை கத்துக்கிட்டதே ஒன்ன பார்த்தானே ராதா. ஏன் அடியே யாரு சொன்னா? இந்த இருட்டு கருப்பா இருந்தாதான் நம்மளை போல நட்சத்திரம் மின்னும் தெரியுமா? நம்மெல்லாம் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. நாடக நடிகர்கள் நட்சத்திரம், நட்சத்திரம் வந்து எப்ப மின்னு? இருட்டுலதான் மின்னும். இருட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஒன்னதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா ஏய் இதாண்டி கிளாமரா இருக்கும். நான் என்ன நோங்குறேன் பாரு, இந்த மைக் செட்டில் உட்காந்துருக்குவேன். ஏய் பூவே வண்டு உன்னோடு நான் பூவா காத்த உரசு காத்தோடு பூவே வண்டுரசு உன்னோடு நான் என் பூவா காத்த உரசு
அது ஏன் அது ஏன் அதை தேடும் வகிலும் வாடும் ஆராதோ தாகம் வந்த ஆசை மோகம் வந்த தாடி ஆளாகி நாளாச்சுதோ பூவே வண்டூரசு ஏய் என்னோடு நீ ஒரசு கோடை காணு குறிஞ்சி மலரிஞ்சா கோடை காணு குறிஞ்சி மலரு அது யார் அது யார் அதை பார்த்தா தெரியும் சேதி நான் தானே சின்ன போவோம் நானும் ஆத்தாடி தேனாறு நீராடுவா பூவே வண்டூரசு கொடுனா என் பூவாக்காத்து ஒரசு இவ ஆட்ட அதிகமா இருக்குமா இவ இடத்துக்கு வந்தவமா அம்மா அம்மா ஆமா வாமா நீ வாடிமா அம்மா சொல்லு மாமா நடக்கவா கேட்டுதான் நடப்பா அம்மா நீ நடை நீ பார்த்தது இல்லையே அம்மா 50 ரூபா கொடுத்து என்னைய பரிசம் போட்ட என் மாமா ஊத்துக்குழியா முத்துக்குழி முத்துக்குழி விடுங்கம்மா 5 நிமிஷம் பார்த்துட்டு போட்டேன் மாமாக்கு நன்றி அம்மா அம்மா நான் ஓரழகு தான்மா நீங்களோ பேரழகு அப்ப நான் என்ன அழகு நீ சொல்லவே முடியல அம்மா ஆமாங்க அம்மா எங்க அம்மா இந்த ஒட்டியான மட்டும் 8 பவன் புதுசா செய்ய கொடுத்தது ஆமா ஆமா பார்த்தேன் ஆமாங்கம்மா இந்த மூக்கத்தி மின்னு தேடி வைரமா ஆமாங்கம்மா வைரம் தான் நானாவது இத்தினுண்டு தான் நீங்க நல்லா நிறைய போட்டிருக்கீங்களம்மா ஓ பிரசிடண்ட் மகளா இதுல எங்க வாங்குனீங்க நான் கடைக்காரு திரும்பி இருக்கிறப்ப எடுத்தேன் யாரு சொன்னா அது கடைக்காரன் அசால்ட்டு தானோ 7 சிசிடி கேமரா இருந்துச்சு நான் இழுச்சா வச்சிருக்கியா 7 சிசிடி கேமராவையும் பொத்தி மறைச்சிட்டு ஆமா ஆமா சொல்லுடி பெண் மாதிரி இருக்கிற பொம்பளை தான் சொல்லுடி பொம்பளை தான்மா பெண் தான் ஆமா நீங்க தானே கேட்டீங்க நாணம் ஆமா அம்மா என் பேரு தங்க ராணிங்கம்மா தங்க ராணி ஆமா ஏ நல்லா இருக்குல்லங்க நீ சொல்ற நல்லா இருக்கு தானே எங்க இங்க ஒருத்தர் உட்காந்தா காணா ஆமாடா அவளை பாடுறா ஒரு மையத்துக்கு ஆகாதடா உன் பேர் தான் ராத்திரி குத்து ராதா செல்வி போ நீ திடீர் குத்து தினேஷ் அம்மா சொல்லுங்க அம்மா சும்மா இல்லைங்க அம்மா இல்லைங்கம்மா தங்கம் 1.5 லட்சத்தை தொட்டுச்சு அதையும் பேர்லையாவது பவரா இருப்பேன்னு வச்சு என்ன பண்ண சொல்லுங்கம்மா எங்கம்மா போறோம் அப்படி அழகான நந்தவனம் இந்த நந்தவனத்தை எப்படிங்கம்மா சொல்லுங்கம்மா பிடிச்சிடுறேன் அபிநயத்தை பிடிச்சாலும் சரி அபிநயம்
தான 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 பூ மலர்ந்து தள்ளாடி சங்கநாதம் முழங்குதம்மா மலையிலே சங்கநாதம் முழங்குதம்மா மலையிலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவரில் தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவரின் புடத்திலே குலுங்குதம்மா வேல் இருக்குது வெள்ளி இருக்குது வஞ்சியரு முகத்திலே வெள்ளி இருக்குது வஞ்சியரு முகத்திலே மூன்று காத உணர்ந்து சொல்லும் திறமை இருக்குது மனதிலே மூன்று காத உணர்ந்து சொல்லும் திறமை இருக்குது மனதிலே தான போடு தந்தர தான ஐயா தான ஐ தந்தர தான ஐயா தான போடு தனத்த தீனா ஆமா தனத்த தீனா அக்கா மக்கா ஏய் ஏய் என்ன விளையாட்டு சாமான் இந்த குலுக்கு குலுக்குற எங்க நீ குலுக்கு 1/4 கிலோமீட்டர் கூட நகல மாட்டேங்குது. ஆமா அவளுக்கு பொறாமையா இருக்கம்மா. என்னை பார்த்ததும் அவள் ஏன்னா பெண்ணுக்கு ஒரு பெண் தானே எதிரி. ஆமா அடி எல்லாமே எடுத்து எரிச்சிருவேன் வதக்குன்னு ஒழுக்கமா உட்காந்துக்க போய் சேரல. அந்த ஆளு 1/2 மணி நேரத்துக்கு மேல உனக்கு புரிச்சு இப்ப எனக்கு புரிச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம். ஐயோ காதல் என்ற கருமாந்திரத்துல நான் சிக்க மாட்டேன் அம்மா. வீணா காதலிக்கிறேன்னு சொல்லி என்னங்கம்மா காதலிச்சா கல்யாணம் பண்ணி வாழுன்றாங்க. அதை கூட பண்ணிக்கிறலாம்மா. சாக தொட்டிக்கும் ஒரே புருஷங்கிட்டே இருந்தா எனக்கு எப்படிம்மா ஒப்போம்? அம்மாட்ட சொல்றீங்களா? என்னைக்கு ராதாக்கு சொல்லி கூட சேர்ந்தனும் வாரத்துக்கு 7 புருஷனாலும் வேணுமாம்மா. கட் பண்ணி பாரு.